அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நிகழ்விலே முக்கியமாக எங்களுடைய பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக ஒரு கவன ஈர்ப்பு தீர்மானத்தை கொடுத்திருந்தோம். அதாவது கோவையிலே அமுதன் என்ற ஒரு மாணவர் மரணம் மிகவும் தமிழகத்தையே ஒரு மிக பெரிதாக பாதித்த ஒரு மரணம். ஏனென்றால் போதைப் பொருளின் காரணமாக தான் இந்த மரணம் ஏற்பட்டிருக்கின்றது ஒரு சந்தேகத்தை எல்லாம் சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் பல்வேறு கருத்துக்கள் செய்தி பத்திரிகையில் ஒரு கருத்து வருகிறது, செய்தி வருகிறது, ஊடகங்களே ஒரு மாதிரி செய்திகள் வருகின்றன. காவல்துறை ஒன்றை சொல்லுகின்றது. எது சரியான ஒரு கருத்து என்று சொல்ல முடியாத சூழ்நிலையும் கூட மது போதை பொருட்கள் எல்லாம் ஆங்காங்கு கல்லூரிகளிலும் பள்ளிகள் பகுதியிலும் இருக்கின்றன என்பதை நாம் மறுக்க முடியாது. கல்வி என்பது மாணவர்களை படிப்பை மட்டும் அல்ல, ஒரு ஒழுக்கத்தையும் சொல்லிக் கொடுக்கின்ற ஒரு நிலையமாக கல்வியில் சிறந்தது தமிழ்நாடு என்று பெருமைமிக்க நம்ம தமிழகத்திலே இது போன்ற ஒரு அசம்பாவிதம் ஒன்று நினைக்கும் பொழுது எதிர்காலத்தை நினைத்து மிகவும் ஒரு பெற்றோர்களுக்காகட்டும் பொதுமக்களுக்காகட்டும் எதிர்காலத்தில் இருக்கின்ற மாணவர்களுடைய நிலைமை எப்படி ஆகிவிடுமோ என்ற ஒரு அச்சத்தை இது ஏற்படுத்தியிருக்கின்றது. ஆகவே காவல்துறையும் அரசும் இதில் எந்தவித தயக்கமுமின்றி எங்கு தவறுகள் நடந்திருக்கின்றனவோ, ஏனென்றால் நமது காவல்துறைக்கு பெரிய பெருமை இருக்கின்றது. ஸ்காட்லாந்து யார்டுக்கு இணையான காவல்துறை என்று சொல்கிறார்கள். ஆனால் அந்த அளவிலே இருக்கின்ற காவல்துறை இன்று இது போன்ற நிகழ்வுகள் அடிக்கடி இந்த மாதத்திலே கணக்கெடுத்தால் பல நிகழ்வுகள் இந்த மாதிரி மரணங்கள் ஏற்பட்டிருக்கின்றன. ஆகவே அவர்கள் சற்று கடுமையாக அவர்களுடைய கையை யாரு கட்டு போட்டாலும் அந்த கட்டுக்கு பயப்படாமல் அவர்கள் காவல்துறையை கண்ணியமாக நமது தமிழகத்தில் இருக்கின்ற காவல்துறைக்கு இருக்கின்ற கண்ணியத்தை அவர்கள் கடைபிடித்து அந்த குற்றத்தை குற்றம் செய்ய இழைத்தவர்களை கண்டிப்பாக அவர்கள் மீது கடுமையான தண்டனை கொடுக்க வேண்டும். அதுவும் உடனடியாக நிகழ்வுகள் எல்லாம் செய்ய வேண்டும். ஏன்னா இன்னைக்கு நீதித்துறையிலும் கூட கோர்ட்டுக்கெல்லாம் போகும்போது காவல்துறையும் கோர்ட்டும் போகும்போது அதாவது டிலே ஆகுது, தாமதமாகிறது. ஜஸ்டிஸ் டிலேட் இஸ் ஜஸ்டிஸ் டினைடுன்னு சொல்லுவாங்க. நீதி தாமதமானால் நீதி மறுப்பதற்கு இணை என்று சொல்வார்கள். அந்த மாதிரி இருந்தால் ஒரு பெயிலை வாங்கிட்டு மறுபடியும் அவனே குற்ற உணர்வோடு மறுபடியும் தவறு செய்வதற்கெல்லாம் வாய்ப்புகள் இருக்கின்றன. ஆகவே உடனடியாக அவர்களை அந்த தீர்ப்பு எல்லாம் வழங்கி அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுத்து மற்ற மாணவர்களுக்கும் மற்ற பொதுமக்களும் இதை பார்த்தால் இது போன்ற தவறுகள் செய்தால் நமக்கு கடுமையான தண்டனை கிடைக்கும் என்ற பயத்தினை ஏற்படுத்த வேண்டும் என்று தமிழக அரசையும் குறிப்பாக காவல்துறையும் எங்களுடைய பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக கேட்டுக்கொள்கின்றோம். அவர்கள் குடும்பம் தான், ஒரு குடும்பம் வந்து சொல்றது ஒரு கருத்து சொல்றாங்க. ஆனால் காவல்துறை சொல்றது வேறுபட்ட கருத்து, ஊடகங்கள் சொல்றது ஒரு கருத்து, பத்திரிகைகள் ஒரு மாதிரி. அதனால காவல்துறை சரியாக ஆய்வு செய்து உண்மையான காரணத்தை கண்டுபிடிக்க வேண்டும் என்பதை தான் எங்களுடைய கருத்து. அது ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். ஒரு 3 நாள் 100 நாள்ன்றது வச்சு நம்ம ஒரு கணிப்பு போட முடியாது. அதனால் ஒரு 6 மாதம் எல்லாருமே எதிர்பார்க்கறது, எல்லா கட்சியும் அதை தான் சொல்கிறாங்க. சட்டமன்றத்தில் நாம் பேசியிருக்கிறோம். ஒரு 6 மாதம் இதனுடைய நிகழ்வுகளெல்லாம் பார்த்து தான் ஒரு கணிப்பு சொல்ல முடியுமே தவிர ஒரு 100 நாள் இது ஒரு சினிமா இல்லை. 100 நாள் எல்லாம் ரசிகர்களெல்லாம் பார்த்துட்டாங்க, இது ஒரு வெற்றி படம் சொல்கிறதுக்கு இது ஒரு திரைப்படம் அல்ல. இது வந்து ஒரு ஆட்சி. இந்த ஆட்சியை வந்து ஒரு 3 மாதமோ 6 மாதமோ பார்த்து தான் நம்ம ஒரு முடிவை சொல்கிறோம். முதல்வர் அவர்கள் 110
வாக்குறுதியின் கீழே 2வது அறிவிப்பு அறிவிச்சிருக்காரு விவசாய கடன் கருத்து. விவசாய கடன் எங்க பாரதிய ஜனதா கட்சி மட்டுமல்ல அனைத்து கட்சிகளும் வற்புறுத்தியது அந்த வாக்குறுதி. தேர்தலுக்கு முன்பாக அவர்கள் வாக்குறுதி விவசாயிகளுக்கு முழுமையாக கடனை ரத்து செய்வேன் என்றுதான் அவர்களுடைய வாக்குறுதி. அந்த வாக்குறுதியின்படி நிச்சயமாக செய்ய வேண்டும் என்று எங்களுடைய பாரதிய ஜனதா கட்சியும் கூறுகின்றது. ஏனென்றால் அன்று இருந்த நிலைமையை விட இன்று விவசாயிகளின் நிலைமை இன்னும் மோசமாக இருக்கின்றது. நான் சார்ந்த நீலகிரி மாவட்டத்தை சேர்த்து ஒரு 12 மாநிலங்களே இந்த சவுத் வெஸ்ட் மான்சூன் சொல்லுவாங்க, அந்த மழையே தென்மேற்கு மழைன்னு சொல்லுவாங்க, அந்த மழையே இந்த வருஷம் இல்லை. அதனால் எல்லினோ எஃபெக்ட் வேறு ஒரு 12 மாவட்டத்துக்கு இருக்குன்னு சொல்கிறாங்க. அதனால் தண்ணீருடைய அளவு எப்படி விவசாயிகளுக்கு கிடைக்கும் என்பது ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்கின்றது. ஆகவே அவர்கள் முழுமையாக ரத்து செய்திருந்தால் எல்லோரும் மகிழ்ச்சியாக இருந்திருப்போம். அதுவும் எங்களுக்கு ஏமாற்றமாகவே மிஞ்சி உள்ளது.